எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம முளைக்க வச்சு திரிச்ச கேழ்வரகு மாவு, அதுல ஒரு பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். தேங்காய் பால்ல இந்த பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க. ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, இது முளைக்க வச்சு வீட்டிலேயே திரிச்ச மாவு, அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டோம். அதோட கொஞ்சம் போல் உப்பு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து எடுக்க போகிறோம். தேங்காய் பூவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதோட சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் இனிப்பு கூட வேணும்னா கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து ஒன்றா கலந்துக்கிறோம். இப்போ தேங்காய் பூ, ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, கேழ்வரகு மாவோட நெய் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு பூரி மாவை விட கொஞ்சம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு, பால் கொழுக்கட்டைக்கு எல்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு செய்கிறதுக்கு கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். முதலே மொத்தமாக தண்ணி நிறையா விட்டுறக்கூடாது. ஒருவேளை தண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சமாக கேழ்வரகு மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது டேஸ்ட்டு மாறாமல் இருக்கணும்னா முதலையே தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி விரல்னால் நடுவில் ஒரு குழி வைக்கலாம், இல்லைன்னா உருட்டி போடலாம், இல்லை தட்டியும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செய்து வச்சுக்கலாம். நெய் தடவின தட்டில் நான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரியும் உருட்டிட்டு நடுவில் ஒரு விரலை வச்சுப்படி அமுக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓரம் விரியாமல் மட்டும் இருக்கணும். உள்ளே தண்ணி வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த தட்டை எடுத்து வைக்க போகிறேன், தண்ணி கொதித்து வேர்த்திராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது நல்லா பளபளப்பாக வரணும், இல்லைன்னா உருட்டை வரணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறோம். வேக வச்சதுக்கப்புறமேலு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது வெந்துட்டுருக்கு. நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டாம் பாலை ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டேன். அதோட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இனிப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அது, ஏன்னா கொழுக்கட்டையிலையும் இனிப்பு இருக்குது, பார்த்து போட்டுக்கலாம். நான் அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே போட்டிருக்கேன். அதாவது அரை கப்பில் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை கரையட்டும் நல்லா. இப்போ வேக வச்சு எடுத்திருந்த கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து விடணும். பாத்திரத்தில் தட்டுலேருந்து எடுக்கும்போது ஒட்டிக்கிட்டு இல்லாமல் தனித்தனியாக பிரித்து விடணும். இது இந்த சர்க்கரை தண்ணியில், தேங்காய் பால் தண்ணியில் ஒரு கொதிக்கலாம். அப்போ தான் அந்த ஜூஸ் உள்ளுக்குள்ளே இறங்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஒருவேளை கெட்டியாக இல்லைன்னா கொஞ்சமாக அந்த நம்ம மாவு பிசைஞ்சோம்ல, அந்த சட்டியை கொஞ்சமாக தண்ணியோ தேங்காய் பாலோ ஊற்றி கரைச்சி விட்டிங்கனாலும் கொஞ்சம் கெட்டித்தன்மை பட்டுரும். இதோட கொஞ்சம் ஏலக்காயும், முதல் தேங்காய் பால் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எடுத்து வச்சுருந்த பாலையும் இதோட சேர்த்துட்டோம். கொஞ்சம் ஆற நல்ல கெட்டித்தன்மை வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேழ்வரகு மாவு நீங்கள் கொஞ்சமாக கரைச்சி விடுங்க. கரைச்சி விட்டுட்டிங்கன்னா நல்ல சுவையான ஆரோக்கியமான கேழ்வரகு பால் கொழுக்கட்டை, தேங்காய் பால் கொழுக்கட்டை தயாராகிருச்சு. எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். கொழுக்கட்டை மெல்ல முடியாமல் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்கு தான் நம்ம நெய் சேர்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.